ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாக்லேட் மாய்ஸ்ட் கேக் தான். அதாவது இது எதனால அப்படின்னா நம்ம சேனல் ஆரம்பித்து 1 இயர் செலிப்ரேஷன் கொண்டாடுறோம். அதுக்காக தான் நான் இன்றைக்கி இந்த கேக் செஞ்சுருக்கேன். இந்த 1 இயர்க்குள்ள எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர் தான். அதாவது 25,700 சப்ஸ்கிரைபர் நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இது சாதாரண விஷயம் இல்லை. அதாவது ஒரு செலிபிரிட்டி அப்படின்னா அவங்களுக்கு சாதாரணமாகவே 1,00,000 சப்ஸ்கிரைபர் 1,00,000 வியூஸ் சாதாரணமாக போயிடும். ஆனால் நம்ம சாதாரண இந்த சேனலுக்கு 25,000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கிறது பெரிய விஷயம். நான் அத்தனை பேருக்கும் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த 1 இயர் செலிப்ரேஷனை நம்ம கொண்டாடுற விதமாக நான் நம்ம சேனலில் இன்றைக்கி சாக்லேட் மாய்ஸ்ட் கேக் செஞ்சுருக்கேன். ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக யாரும் எதிர்பார்க்காதீங்க. ரொம்பவே சிம்பிளாக சாதாரணமாக தான் நான் செஞ்சுருக்கேன். அதே சமயம் ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது இந்த கேக்கு. கண்டிப்பாக இதை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக இருந்தது. இன்றைக்கி நம்ம இந்த கேக் வந்து மிக்ஸி ஜார் யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறோம். ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம். இப்போது மிக்ஸி ஜார் எடுத்திருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 முட்டை எடுத்து உடச்சி ஊற்றிக்கிறோம். உங்களுக்கு குவான்டிட்டி எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு முட்டை எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இப்போ நான் 3 முட்டை அளவு சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு இதை போய் அடிச்சுட்டு வந்துடலாம். அடிச்சுட்டு வந்ததும் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக நுறையா இருக்குன்னு. அடுத்து இதில் வந்து 3/4 கப்பு அளவு நம்ம தயிர் சேர்த்துக்கிறோம். அடுத்து வந்து அந்த 1 கப்பு அளவு சுகர் சேர்த்துக்கிறோம். இப்போ இதே கப்பில் தான் நம்ம மைதாவும் எடுக்க போகிறோம். இதில் 1 கப் அளவு சுகர் சேர்த்துருக்கோம். அடுத்து வந்து 1/2 ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா, அடுத்து 1 ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கோம். அடுத்து 1 கப்பு ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் போய் அடிச்சுட்டு வந்துடுங்க. அடிச்சுட்டு வந்தோம் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு க்ரீமாக இருக்கு பாருங்கள். இப்போ அதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கிறோம். இதில் வந்து 2 கப்பு மைதா சேர்த்துக்கிறோம். இந்த கப்பில் தான் நம்ம எல்லாமே அளந்துருக்கோம். இப்போது 1 குழிக்கரண்டி அளவு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிறோம். அவ்வளோதான். இப்போ இதை வந்து ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதாவது அது கட்டி இல்லாமல் நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுக்கணும். நல்லா கட்டி இல்லாமல் கலந்ததுக்கப்புறம் கேக் பேட்டர் இந்தளவுக்கு இருக்கணும். இப்போ இதை வந்து நம்ம பேக் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்துருக்கோம். இப்போ இதில் வந்து நெய் கொஞ்சமாக தடவிட்டு அதில் வந்து மைதாவை தூவி விட்டுக்கிறோம். இது மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நமக்கு அந்த கேக் வந்து ஒட்டாமல் சூப்பராக வரும். மைதா தூவினதுக்கப்புறம் நம்ம அந்த கேக் பேட்டர் ரெடி பண்ணி வச்சுக்கோம்ல, அதை எடுத்து இது மாதிரி ஊற்றிக்கோங்க. ஊற்றும் போது மடிப்பாக உழுவுது பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அவ்வளோதான். இந்த கேக்கை வந்து நம்ம பேக் பண்ண போகிறோம். எதுலன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அடுப்பில் வந்து ஒரு அடிக்கணமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறோம். அதாவது நீங்கள் குக்கர் கூட எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி சாதாரண ஒரு அடிக்கணமான ஒரு பாத்திரம் தான் எடுத்திருக்கேன். அதில் உள்ள ஒரு கிண்ணத்தை கவுத்து வச்சுக்கிறோம். அதில் இந்த கேக் ரெடி பண்ணுறதுக்கு வச்ச அந்த பாத்திரத்தை இது மேலே வச்சு மேலே வந்து ஒரு தட்டை போட்டு மூடிடுங்க. தட்டை போட்டு மூடிட்டு அது மேலே வெயிட் ஏதாவது வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த ஆவி அது ஹீட் வெளியில் போகாமல் கேக் வந்து ஃபுல்லாக வேகணும். அதுக்காக அது மாதிரி ஒரு வெயிட் வச்சுக்கிறோம். எனக்கு இந்த கேக் செய்ய 40லேருந்து 45 நிமிஷமே ஆயிடுச்சு. இப்போது நம்ம எடுத்து பார்க்குறோம். நல்லா வெந்திருக்கு. அதாவது உள்ளே வெந்திருக்கா அப்படின்னு பார்க்க ஒரு கத்தியை விட்டு பார்க்குறோம். பாருங்கள் ஒட்டாமல் வருது. சூப்பராக கேக் வெந்துருச்சு. சூப்பராக சாக்லேட் கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அந்த பாத்திரத்தை எடுத்து நம்ம வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் ஒரு கத்தியை விட்டு இது மாதிரி சைடில் எடுத்து விட்டுட்டு ஒரு பிளேட்டில் வந்து கவுத்து கொட்டினீங்க அப்படின்னா சூப்பராக கேக் வந்து அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் அழகாக உள்ளே விழுந்துடும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு, ஒட்டவே இல்லை. இப்போது அந்த கேக்கு பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். நம்ம இது மேலே வந்து சும்மா வந்து ஒரு சாக்லேட் கனாச் வந்து அதாவது அந்த க்ரீம் மாதிரி அதை அப்ளை பண்ண போகிறோம். இப்போ வந்து இது வந்து மேலே ஒரு அன்ஷேப்பாக இருக்குது. அதுக்காக அதை வந்து கொஞ்சமாக கட் பண்ணிக்கிறோம். அடுத்து வந்து ஒரு டபுள் பீஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நடுப்புற கொஞ்சம் வந்து அதையும் வெட்டிக்கிறோம். இப்போது இதில் தான் நம்ம வந்து அந்த சாக்லேட் கனாச் வந்து அப்ளை பண்ண போகிறோம். அதாவது சாக்லேட் சிரப்புன்னு கூட சொல்லிக்கலாம். இப்போது நம்ம இந்த வெட்டி எடுத்து அந்த பீஸை தனியாக வச்சுட்டு இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சுகர் சிரப்பு தான் ஊற்றுறோம். ஏன்னா இன்னும் கொஞ்சம் வந்து மாய்ஸ்டாக கிடைக்கும். அதாவது நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அடுத்து இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சாக்லேட் கனாச் தான் தடவ போகிறோம். ரொம்பவே சூப்பராக அப்படியே ஒரு ஸ்வீட்னஸோட இந்த கேக் சாப்பிட அவ்வளோ ஒரு அருமையாக இருந்தது. நெக்ஸ்ட் டைம் கூட இந்த சாக்லேட் கனாச் எப்படி ரெடி பண்ணுறது நான் ஒரு வீடியோ போடுறேன். அவ்வளோதான். இதை வந்து நல்லா வந்து எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிவிட்டு மீதி நம்ம இன்னொரு பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பீஸையும் இது மேலே வச்சு
மறுபடியும் அதே மாதிரி சிரப்பு கொஞ்சம் விட்டுட்டு அந்த சாக்லேட் கனஞ்சை வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு கட் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு அருமையாக இருந்தது இந்த சாக்லேட் கேக்கு. ரொம்பவே சூப்பராகவும் இருந்தது. பிள்ளைங்கள்லாம் என் குழந்தைங்கள்லாம் விரும்பி அவ்வளோ அழகாக சாப்பிட்டாங்க. பாருங்கள், கட் பண்ணும்போதே எவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். அப்படியே வாய் ஊறுனது, அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது இந்த கேக்கு. அவ்வளோதான், சூப்பரான சாக்லேட் மாய்ஸ்ட் கேக் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஒரு வருடத்தை நல்லபடியாக கொண்டு போனால் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதோட நம்ம சேனல் இப்போ தான் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனும் அப்படியே பெல் பட்டனையும் அழுத்த மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, தேங்க்யூ.